Good morning students, welcome back to Science Online class. In this class we are seeing 5th standard 4th lesson continue. நம்மளுடைய 4th lesson Science in Everyday Life. இதில் வந்து நம்ம 3 இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட், அதாவது இந்தியன் சயின்டிஸ்ட்டை தான் பார்த்தோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தது சர் ராமன். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் எங்கே பிறந்தார், என்ன படித்தார், என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கினார், என்னென்ன மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ணார் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சயின்டிஸ்டோட நேமு சத்யேந்திரநாத் போஸ். 1894 to 1974. அவருடைய பேர் சத்யேந்திரநாத் போஸ் அப்படின்றதான், எஸ்என் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். போஸ் வாஸ் born in 1st January 1894 in கொல்கத்தா. அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா கல்கத்தாவில் ஜனவரி 1 அன்னைக்கு பிறந்தார். ஈவன் ஆஸ் எ சைல்ட் ஹிஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்கில்ஸ் அட் சால்விங் ப்ராப்ளம் இம்ப்ரெஸ் ஹிஸ் டீச்சர். அவர் ஸ்கூல் படிக்கும்போதே சம்ஸ் எல்லாம் நல்லா அழகாக என்ன பண்ணுவாராம், சால்வ் பண்ணுவாராம். அதை பார்த்து அவங்க டீச்சருக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹி டுக் அப் த சயின்ஸ் கோர்ஸ் அட் த பிரசிடென்சி காலேஜ் Kolkata and was fortunate to has literature like Jagadish Chandra Bose and Prafula Chandra Roy. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்தார். காலேஜ் எங்கே சேர்ந்தார் அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ். அது வந்து ஃபேமஸ் காலேஜ். எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தாவில் இருக்குது. அவருக்கு 2 ஃபேமஸ் ரொம்ப கிஃப்டடான 2 லெக்சரர், அதாவது 2 டீச்சர் கிடைச்சாங்க. அதில் ஒருத்தர் பேர் ஜெகதீஷ் சந்திர போஸ், இன்னொருத்தவங்க பிரஃபுல்லா சந்திரா ராய் அப்படின்ற 2 லிட்ரேச்சர் அவர்களுக்கு ரொம்ப கிஃப்டடாக கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எம்எஸ்சி எக்ஸாமினேஷன் create a new record in the University of Calcutta which is yet to be surpassed. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது அந்த எக்ஸாம் அப்போது ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணார். இது வரைக்கும் அவர் பண்ண அவரை ஸ்கோர் பண்ண மார்க்கை இன்னும் யாராலும் என்ன பண்ண முடியலையா, ஸ்கோர் பண்ண முடியல. அந்தளவுக்கு நல்ல டேலண்டடாக இருந்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஹி வாஸ் எ பாலிகாட் வெல் வெரிஃபைடு இன் பெங்காலி, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மனி அண்டு சான்ஸ்கிரிட். அதாவது இவர் என்ன பண்ணார், நிறைய லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் வந்து பாலிகிளாட் அப்படின்னு சொல்லுவோம். பாலிகிளாட் அப்படின்னா என்ன அப்படின்னா மோர் தென் 2 or 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு பேர் தான் வந்து பாலிகிளாட் அப்படின்னுவோம். அவருக்கு வந்து பெங்காலி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், ஜெர்மனி அண்டு சான்ஸ்கிரிட் எல்லா லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். He was a very good at the playing எஸ்ட்ராய், a musical instrument similar in a violin. அவர் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா வாசிப்பார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து எஸ்ட்ராய். இது எப்படி இருக்குன்னா வயலின் மாதிரியே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், he was actively involved in the running night schools that came to be known as a working men institute. அதாவது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த சின்ன குழந்தைங்களாம் வேலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அந்த ஒரு 15-18 இயர்ஸில் இருக்கிறவங்களாம் படிக்க முடியல, படிப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா ஈவினிங்கில் ஸ்கூல் ஆரம்பித்தார். அதுதான் வந்து ரன்னிங் நைட் ஸ்கூல். இப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஒர்க்கிங் மென்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பேர் மாறிடுச்சு. அவங்க வந்து மார்னிங் ஃபுல்லாக வேலை செய்யலாம், ஈவினிங்கில் வந்து அந்த இடத்துல போய் என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதுதான் வந்து அந்த ரன்னிங் நைட் ஸ்கூல் அப்படின்றது இப்போதைக்கு என்னவா மாறிருக்கு அப்படின்னா ஒர்க்கிங் மேன் இன்ஸ்டிடியூட் அப்படியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், in 1924 he worked on the statistical method to solve certain problem in physics. The statistics that he worked on and developed ஆர் கால்டு த போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் தான் வந்து சயின்ஸ் கோர்ஸ் தான் எடுத்தார் இல்லையா, சயின்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எடுத்து அவர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அப்படின்ற ஒன்று கண்டுபிடிச்சார். அது நாளடைவில் என்னவா மாறிச்சு அப்படின்னா போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு அவரோட பேரை வச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், he earned him on opportunities to work in the European X-ray and crystallograph lab where he would work with ஐன்ஸ்டீன். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா யூரோப்பில் எக்ஸ்ரே அண்ட் கிறிஸ்டோகிராஃப் லேபில் என்ன பண்ணார், ஐன்ஸ்டீனோட சேர்ந்து ஒர்க் பண்ணார். ஐன்ஸ்டீன் என்றவர் ஒரு ஃபேமஸ் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட்.
அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இந்த மாஸ் எனர்ஜியெல்லாம் கண்டுபிடிச்சவர் தான் வந்து ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஸ்என் போஸும் ஐன்ஸ்டீனும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, the small particle which could be explained based on his statistics were is called bosons. He recently discovered God particles. His boson is also named after him. அதாவது இவர் என்ன பண்ண அப்படின்னா, the smallest particle which could be explained has been his statistics. அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற பார்ட்டிகளை நல்லா விரிவாக என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு. ஓகேங்களா. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, போசான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதோடைய பார்ட்டிகளுக்கு பேர் காட் பார்ட்டிகல்ஸ், ஹிஸ் போசான் அப்படின்னு பேர் மாற்றினாங்க. காட்ஸ் பார்ட்டிகல் அப்படின்னா எப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, மில்கி வே கேலக்ஸியில் அதில் இருக்கிறது தான் வந்து அந்த காட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டிஸ்கவர் பண்ணது இவர் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், he worked as a head of the Department of Physics in Dhaka University, where he designed his own equipment to study in the X-rays and magnetic property of material. He insisted that all his research students had to be designed their own equipment which available local materials and techniques. இவர் என்ன அந்த காலேஜ் பேரை வந்து டாக்காவில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக ஒர்க் பண்ணார். டாக்கான்ற இடத்துல இருக்கிற டாக்கா யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணார். அப்போ என்ன சொன்னார்னா, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்குமே நீங்களாம் என்ன பண்ணுங்கள், புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சி அது மூலிமா ஒர்க் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ஹெவியான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு உங்களுக்கு ஓனாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், டூயூனோ கொடுத்துருக்குறாங்க. இட் வாஸ் போஸ் ஹூ அலோன் வித் மேக்னாசாக் ப்ரிப்பேர் த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஐன்ஸ்டீன் பேப்பர்ஸ். அதாவது ஐன்ஸ்டீன்றவர் ஒரு ஃபாரின் சயின்டிஸ்ட்டு. அவர் தான் வந்து இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிச்சார். அவருடைய பேப்பரை என்ன பண்ணார், இவர் டிரான்ஸ்லேட் பண்ணார். ஓகேங்களா. அவருடைய பேப்பரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி யாரோடையது அப்படின்னா ஐன்ஸ்டீனோடையது. அதை வந்து இவர் தான் என்ன பண்ணார், டிரான்ஸ்லேட் பண்ணார். இன் 1919 when Boson wanted his paper to be translated, he wrote to Einstein, "Those the complete the stranger to you. I do not feel anything hesitate to make such a request because we are your entire peoples through profiting only by your teaching, though you writing. I do not know whether you will still remember that somebody for Calcutta asked to permission to translate your work of the relativity in English. You accept the request. The book has since been published. I was the one of the translator it. அதாவது இந்த ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் பண்ணாங்க. அது ஒரு மெம்பர் தான் வந்து இந்த போஸ். ஓகேங்களா. அவர் வந்து ஐன்ஸ்டீனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி புக்கை நானும் என்ன பண்ண சேர்ந்து தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதுதான் இது. அதுக்கப்புறம் பாருங்கள், although several Nobel Prize were awarded for the research work based on the concept of Boson-Einstein statistics, Bose himself was not awarded the Nobel Prize. When asked about the omissions, Bose says, "I got all the recognition I deserved." அதாவது நிறைய நோபல் ப்ரைஸு கொடுத்தாங்க. யாருக்கு அப்படின்னா, இவருடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தடை வச்சு கண்டுபிடிச்சவங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர இவருக்குன்னு எந்த ஒரு நோபல் ப்ரைஸும் என்ன பண்ணலை, கொடுக்கல. அதுக்கு அவர்கிட்ட கேட்டப்போ, எதுக்கு உங்களை மட்டும் நோபல் ப்ரைஸ் கொடுக்காம உங்கள் பேரை ஒமிட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐ ஹாவ் காட் ஆல் த ரெகக்னைசேஷன். எனக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு, அதனால எனக்கு எந்த ஒரு ப்ரைஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், India never failed in recognition to the contribution of Bose. He was honored with a Padma Bhushan and
was appointed as a national professor of the greatest position of the scholar which he held for 15 years. இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவர் வந்து அவருக்கு பாராட்டாமல் விடலை, அவருக்கு என்ன பண்ணாச்சு, இந்தியாவிலேருந்து பத்ம பூஷன் அப்படின்ற ஒரு அவார்டை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் ப்ரொஃபஸர் இந்த கிரேட்டஸ்ட் பொசிஷன் இவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் பெரிய பொசிஷன் அவருக்கு என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க. அதில் 15 இயர்ஸ் என்ன பண்ணார், அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்என் போஸ் நேஷ்னல் சென்டர் ஆஃப் பேசிக் சயின்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை அன் ஆக்ட் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் இன் கல்கத்தா. ஹி ஆக்ட் ஆஸ் எ அட்வைசர் டு த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஸ்என் போஸ் நேஷ்னல் சென்டர் ஆஃப் பேசிக் சயின்ஸ், அதாவது ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா, எஸ்என் போஸ் நேஷ்னல் சென்டர் ஆஃப் பேசிக் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹெட்டாக போடலாம் அப்படின்னு, அட்வைசராக, அதாவது அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு அட்வைசராக போடலாம் அப்படின்னு இந்தியன் அந்த பார்லிமெண்ட்லேயே என்ன பண்ணாங்க, அவர் பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், at an international conference held on Calcutta to make a golden jubilee his discovery of போசான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் இது நடந்துச்சு, கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. எங்கே நடந்தது அப்படின்னா கல்கத்தாவில் நடந்தது. அதில் என்ன பண்ணாங்க, கோல்டன் ஜூப்ளி, அவருடைய அந்த டிஸ்கவர் கண்டுபிடிச்சார் இல்லையா போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதுக்கு கோல்டன் ஜூப்ளி அவார்டுக்காக போயிருந்தார். ஹீ செட், ஐ ஹாவ் நாட் டிசர்வ் டு அலைவ் ஃபார் மை ஒர்க் ஹாஸ் பீன் ரெகனைஸ்ட் த வேர்ல்டு வைட், அதாவது நான் வாழனாலும் நான் கண்டுபிடிச்சது என்ன பண்ணும், இந்த உலகத்தில் வாழும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாருங்கள், அந்த கான்ஃபரன்ஸில் அவர் சொன்னார், ஒன்லி எ மந்த் லேட்டர், அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து 4th February 1974 he left this world with a half finishing problem laying in this tables. அதாவது அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச ஒரே மாதத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் இறந்துட்டார். இதோட நம்ம இந்த லெசனை முடிச்சுப்போம். இன்றைக்கான ஹோம்ஒர்க்ஸு நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ நம்ம கிளாஸ் ஒர்க்கை ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னோம். ஏற்கனவே ஃபஸ்ட் லெசனுக்கான 1 வேர்ட்ஸ்லாம் எழுதிட்டோம். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, இதுக்கான ஆன்சரை மிஸ்ஸு ஃபோட்டோ காப்பி எடுத்து சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்து ரைட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இந்த நோட்டை கிளாஸ் ஒர்க்கை பத்திரமா வச்சுக்கிங்க. ஏன்னா இப்போ நம்ம டிசம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் வச்சிக்கினா தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு பின்னாடி யூஸாக இருக்கும். ஓகேங்களா, நான் நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரை சென்ட் பண்ணி விட்றேன். Okay students, thank you.